ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எர்த்குயிக் பற்றினா பார்க்க போகிறோம். எர்த்குயிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூமியோடைய மேல்பரப்பு ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த லேண்டு ஒரே பீஸ் ஆஃப் லேண்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 20 பீஸ் ஆஃப் லேண்ட் கொண்டது. இது தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்கும். இதை நம்மளால உணரவே முடியாது. இதேனா ரொம்ப மெதுவாக நகரும். நீங்கள் ஒரு பசில் பார்த்துருக்கீங்கல்ல, அது பெயர் தான் டெக்டானிக் பிளேட். இது ஒவ்வொன்றும் மோத எர்த்குயிக்காக உருவாகும். இதுக்கு பூமி கடையில் கீழுள் பாதி பேர் ஹைப்போ சென்டர், மேலுள் பாதி பேர் எபி சென்டர். 3 டைப்ஸ் ஆஃப் எர்த்குயிக். எர்த்குயிக் நம்பர் 1, கன்வர்ஜர் பவுண்டரி. எர்த்குயிக் உருவாகும் போது ஒரு டெக்டானிக் பிளேட்ல இருந்து இன்னொரு டெக்டானிக் பிளேட்ல தள்ளும் போது டெஸ்ட் ஃபால்ட் ஏற்படும். இந்த கன்வர்ஜர் பவுண்டரினாலனா மவுண்டன் ஹில்ஸ்லாம் உருவாச்சு. நம்பர் 2, டைவர்ஜன் பவுண்டரி. எர்த்குயிக் உருவாகும் போது ஒரு டெக்டானிக் பிளேட்ல இருந்து இன்னொரு டெக்டானிக் பிளேட்ல இருந்து தனியாக பிரிஞ்சு போகும்போது ரிஃப்ட் ஜோன் ஏற்படும். இந்த டைவர்ஜன் பவுண்டரினாலனா ஓசன் உருவாச்சு. டிரான்ஸ்ஃபார்ம் ஃபால்ட். எர்த்குயிக் உருவாகும் போது ஒரு டெக்டானிக் பிளேட்ல இருந்து இன்னொரு டெக்டானிக் பிளேட்ல உரசும் போது சைட் ஸ்லிப் ஏற்படும். கடலுக்குள்ள எர்த்குயிக் உருவாகும் போது சுனாமி ஏற்படும். சீஸ்மோகிராஃப் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எர்த்குயிக்கை மெஷர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ எர்த்குயிக் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. தேங்க்யூ.